8 லட்சம் ஏக்கர் என்பதை 21 லட்சம் ஏக்கர் என குறைக்க வேண்டும் என நடுவர் மன்றத்தின் முன் வாதிட்டது. இதனை காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 24.708 லட்சம் ஏக்கர் என அதன் இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்த ஆணைக்கு பாதகம் ஏதும் இல்லாமல் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணைப்படி மாதாந்திர அடிப்படையில் 15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில வாதங்களை முழுமையாக கேட்டிருந்த பின்னர் கீழ்ப்படுகை மாநிலங்களில் ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலங்களில் எவ்வித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேகதாது திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற நமது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னரும் பின்னரும் 25/2/2017, 27/2/2017, 4/9/2018, 8/10/2018 மற்றும் 2/11/2018 ஆகிய நாட்களில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்பு பிரதமர் அவர்களுக்கு கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அணை கட்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடாது என்பது தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் 5/7/2017 மற்றும் 23/11/2017 ஆகிய நாட்களில் மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சரையும் நேரிலே சந்தித்தும் கடிதங்கள் வாயிலாகவும் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்ட எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை உட்பட பிற பயன்பாட்டுக்காக 14.75 டிஎம்சி அடி நீரை கர்நாடக அரசுக்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆண்டுகளில் கடந்த காலங்களைப் போலவே காவிரி நீரை முழுமையாக தனது உபயோகத்திற்காக கர்நாடகா பயன்படுத்தும் நிலை உருவாகும். இதை தவிர காவிரி படுகையில் மேற்படுகை மாநிலமான கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் உறுதிபட எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி வழங்கிய மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கர்நாடக உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அமைப்பது வழக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எனது உத்தரவின் பேரில் 5/12/2012 உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மீண்டும் மேகதாதில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள குழுமம் கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள அனுமதியை திரும்ப கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 6/12/2012 அப்போது முதலமைச்சர் இருந்த நான் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் 1986 ஆண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்து அதை மத்திய அரசியலை வெளியிடச் செய்து நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க உச்சநீதிமன்றத்தை நாடியது. எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக 16/2/2011 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. தொடர்ந்து 1/6/18 காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்து அதனை மத்திய அரசிலும் வெளியிடப்பட்டது. இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளன. 1. காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசன மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல். 3. கர்நாடகம் தமிழ்நாடு எல்லையில் பில்லிக்குண்டுக்கு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும்
மேற்கொள்ள இந்த ஆணையத்துக்கு எவ்வித அதிகாரம் இல்லை. இந்நிலையில் 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்ட பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அனுமதித்தது. அப்போதைய திமுக அரசு இதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்தது குறித்தும் ஆணையம் அதன் அதிகார வரம்பிற்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்த கருத்தை மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரைத்துள்ளது குறித்து அப்போதைய திமுக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். குறிப்பாக 14/2/2024 அன்று சட்டமன்றத்தில் நான் எங்களது ஆட்சி